ஹாய் ஹலோ வெல்கம். ஒரு வயதான பெண்மணி ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. ரொம்ப சோர்ந்த முகத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. மூச்சு வாங்கிட்டு இருக்காங்களுக்கு ரொம்ப களைப்பாவும் இருக்காங்க. அப்ப அந்த வழியே போன ஒரு பயணி வந்து அந்த அம்மா கிட்ட ஒரு பால் பாட்டில் கொடுத்துட்டு போறாங்க. இந்தாம்மா இந்த பால் பாட்டில் குடிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் அதை திறக்கலான்னு பாக்குறாங்க. திறந்தும் அவங்களால குடிக்க முடியல. என்ன ஏதோ ஏதோ மனசுக்குள்ள ஏதோ நினைச்சிட்டு இருக்காங்க, வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால குடிக்கல அவங்க. அவங்களே ரொம்ப முடியாம மரத்துக்கு மேல அப்படி சாஞ்சிட்டு இருக்காங்க. சாஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு அடிப்பட்ட பாம்பு ஒன்று வருது. அதை பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க, அதிர்ந்தும் போறாங்க. ஐயோ இந்த பாம்பு நம்மளை கொத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. வருதே அப்படின்னு ரொம்ப அதிர்ந்தும் போறாங்க. ஒரு பாம்பாட்டி ஊதிட்டே வராரு அந்த பாம்பை பிடிக்கிறதுக்காக. அந்த பாம்பு திடீர்னு வந்த உடனே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அம்மாவோட மடியில பூந்துருது. அந்த அம்மாவுக்கு ரொம்ப பயம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதே ரொம்ப அதிகமாவே துடிக்குது. கீழ்மூச்சு மேல்மூச்சு எல்லாம் வாங்குது. இன்னும் பயம் எக்கச்சக்கமா அதிகமாயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த பாம்பு நம்மளை கொத்திடுமோ, நம்ம சாக போறோமோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த பாம்பு கொஞ்ச நேரத்துலலாம் பேசுது. அம்மா நான் உங்களை எதுவும் செய்ய மாட்டேன், என்னை தேடி ஒரு பாம்பாட்டி வந்துட்டு இருக்கான், அவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்துங்கன்னு மட்டும் சொல்லுது. இப்போ அந்த பாம்பாட்டி அந்த வயதான அம்மா கிட்ட வந்துட்டாங்க. இங்க ஒரு பாம்பு அடிபட்டு வந்துச்சே பாத்தீங்களா, அந்த பாம்பை நான் பிடிக்கணும், எங்கேயா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்ல இங்க வரல அந்த பாம்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மா சொன்ன உடனே அந்த பாம்பாட்டி வேற ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அப்ப இந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்காரு. அந்த பாம்பு அந்த அம்மா மடியில இருந்து வெளில வந்துட்டு அம்மா என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாம்போட உடல்ல ஒரே காயமா இருக்கு. அதனால அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த பயணி கொடுத்த பாலை அந்த பாம்பு ஊத்துறாங்க. அந்த பாம்பு தன் பசி தீர எல்லா பாலையும் குடிச்சிட்டு நன்றி சொல்லுது. அம்மா என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லுது. சரிம்மா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அந்த அம்மா முகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த அம்மா ரொம்ப சோர்வா இருக்கிறது அந்த பாம்பு கவனிக்குது. அம்மா நீங்க எவ்வளவு சோர்வா இருக்கீங்க, என்ன காரணம் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னாங்க. இல்லப்பா ஒண்ணும் இல்ல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நீங்க சொல்லுங்க அப்படின்னு. இல்லப்பா ஒண்ணும் இல்ல அப்படின்றாங்க. இல்லம்மா உங்களை என் மகனா நினைச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா நான் சொல்றேன் அப்படின்னா, நான் வந்து கருவுற்று இருக்கும் போதே என் மாமியார் வீட்டுல இருந்து என்னை தள்ளப்பட்டாங்க. என் குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே என் கணவர் இறந்துட்டாரு. என் மாமியார் வீட்டுல இருந்து என்ன ஒதுக்கிட்டாங்க. அந்த வீட்டுல இருந்து எதுவும் நெருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க சொத்துக்கு நான் பங்கு கேட்க போறேன்னு நினைச்சு மாமியார் வீட்டுல இருந்து என்ன ஒதுக்கிட்டாங்க. அதனால அந்த வீட்டுல இருந்து நான் முதல்ல வெளியேறி வந்தேன். நிறைய மாத கர்ப்பிணியா இருக்கும் போது நான் அந்த மாமியார் வீட்டுல இருந்து வெளியேறி வந்தேன். அப்ப அந்த ஊர் தலைவர் ஒரு ரொம்ப பணக்காரரு என்னை பார்த்து இறக்கப்பட்டு அவர் ஒரு மண் வீட்டையும் கொடுத்தாரு. நாங்க அந்த வீட்டுல நல்லா வாழ்ந்துட்டு வந்தோம். எனக்கு ஒரு அழகான மகன் பிறந்தான். என் மகன் தான் என் வாழ்க்கை அப்படின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என் மகனுக்காக என்னென்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் நாங்க சந்தைக்கு போனோம். நாங்க சந்தைக்கு போயிட்டு பழம் காய்கறிலாம் வாங்கிட்டு வரும்போது திடீர்னு ஒரு புயல் வந்துச்சு. அந்த புயல் வந்ததால இடி தாக்கியதால என் ஒரே மகனோட கண்ணு வந்து ஒரு கண்ணு வந்து போயிடுச்சு. அப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன், வலி வேதனைப்பட்டேன். என்னோட உயிர் நான் பெரிதா நினைக்கிறது என் குழந்தைய மட்டும்தான். என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு. நான் தேம்பி அழ ஆரம்பிச்சேன். அப்ப நான் ஹாஸ்பிட்டல் போய் உடனே பார்க்கணும்னு நினைச்சிட்டு உடனடியாக ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தேன். இந்த கண் திரும்ப பெற முடியும், ஆனா யாராவது கண் தானம் செஞ்சாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பணம் ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வாங்க, யாராவது கண் தானம் செய்யும் போது நம்ம அந்த பணத்தை கட்டி அந்த கண்ணை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்கிட்ட பணம்லாம் எதுவும் கிடையாது, என்னால முடிஞ்சதே என் குழந்தைக்கு என் கண்ணை மட்டும் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த டாக்டர் கிட்ட ரொம்ப மன்றாடி கேட்டேன். இருந்தும் அம்மா நல்லா இருக்கும் உன் கண்ணெல்லாம் கொடுக்க வேண்டாம், யாராவது கண் தானம் தருவாங்கம்மா, அந்த சமயத்துல நம்ம கொடுத்துக்கலாம் என்னோட டாக்டர் சொன்னாரு. இருந்தும் நான் வந்து டாக்டர்கிட்ட காலில் விழாத குறைய ரொம்ப கெஞ்சி கேட்டதும் சரிம்மா நீ ஆப்ரேஷன் பண்ணி உன் கண்ணை கொடு, ஆனா நீ ஒரு கண் இல்லாம இருப்ப, 2 கண்ணோட இருந்தா தானே நீ இந்த குழந்தைய காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. என் குழந்தை வந்து நல்லபடியா பார்க்கணும், இந்த உலகத்தை நல்லபடியா பார்க்கணும், நல்லா படிச்சு நல்ல ஒரு அதிகாரி ஆகணும், அதனால என் குழந்தைக்கு இந்த கண் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு என்னோட கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி அவனோட குழந்தை கண்ணுக்கு பொருத்த சொல்றான். டாக்டருமே அதை செக் பண்ணி பார்த்துட்டு சரி குழந்தை கண்ணுக்கு பொருந்துன்னு சொல்லிட்டு பொருத்திட்டாங்க அந்த கண்ணு. இப்போ அவளுக்கு ஒரு கண்ணு மட்டும் தான் தெரியுது, ஒரு கண்ணு தெரியாது. அவளுக்கு தான் குழந்தைக்கு 2 கண்ணு வந்தது நினைச்சு ஒரே சந்தோஷம். தனக்கு ஒரு கண்ணு போயிடுச்சுன்ற வருத்தம்லாம் அவளுக்கு கிடையாது. என் குழந்தை நல்லா இருக்கா, அது மட்டும் எனக்கு போதுமான விஷயம். ஒரு தாயா அவ குழந்தைய ரொம்ப நேசிக்கிறா. தன் குழந்தை கேட்டதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அப்படி என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூல்லயே அவ பெருக்கிறதுக்கும் துடைக்கிறதுக்கும் அந்த ஸ்கூல்லேயே அவ வேலை செய்யறா. அந்த குழந்தை வளர என்ன ஆகுதா, தன்னோட தாய்க்கு ஒரு கண் இல்லாதனால ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறான். எல்லாரும் கேலி பண்ணிடுவாங்கன்றதுக்காக இவதான் தன்னோட தாயின்னு யாருக்கிட்டயுமே சொல்லிக்க மாட்டான். அவளும் தூரத்துல இருந்து தான் குழந்தை விளையாடுறது நல்லா படிக்கிறது எல்லாத்தையும் பார்த்து ஒரே சந்தோஷப்படுறா. ஏதாவது வேணுமாப்பா அந்த குழந்தைகிட்ட பேச வந்தாலும் நீ என்கிட்ட பேச வராத, நீ போ தள்ளி போ என்கிட்ட வராத அப்படின்னு சொல்றான். ஏன்னா அவன் வளர தாய்க்கு பாசம் காமிக்க மாட்டான், வெறுப்பை தான் அதிகமா காமிக்கிறான். தன் தாய் மற்ற தாய்களை விட வித்தியாசமா இருக்காங்க, ஒரு மாதிரி பார்க்கவே அருவருப்பா இருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா தாய் தன்னோட
முழு அன்பையும் பாசத்தையும் தன் குழந்தைக்காக கொடுத்துருக்கான்னு அவனுக்கு தெரியல. அவன் வளர வளர இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்க. அவளும் ஏதோ சின்ன சின்ன வேலை செஞ்சு பழைக்கிறா. இவனும் நல்லா படிப்பான்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க. தினமும் குழந்தைய இப்ப நல்லபடியா பாத்துக்கிறா. தூரத்துல இருந்து பார்த்து ரசிக்கிறா. தான் படிப்புல படிக்கிறது போறது எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கிறா. ஒரு கடத்துல இவன் பெரியவனா வளர்ந்துட்டான். வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுறான் அப்படின்னா 4 பேர் கூட சுத்திட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராம இருக்கான். இவனுக்கு ரொம்ப இரவான ஒரே காய்ச்சல். அவன் என்ன பண்றான், மாத்திரை கூட போடாம படுக்கிறான். மாத்திரை போடாம படுத்தா தன்னுடைய குழந்தை மாத்திரை எடுத்து கொடுப்பான். அட்லீஸ்ட் இந்த சுகத்தையாவது நம்ம அனுபவிப்போம் நம்ம குழந்தைகிட்ட இருந்து நினைக்கிறா. ஏன்னா அவ ராத்திரி முழுதும் காத்திருக்கா வரல. அவ காய்ச்சல ரொம்ப தவிச்சிடுறா. அவ காலையில எந்திரிச்சு மாத்திரை போட்டு குழந்தை காணுமே சொல்லி போய் தேடலாம்னு சொல்லிட்டு தான் பையனை காணுமே போய் தேடலாம்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. அப்ப அவன் கூட இருந்த 4 பேர்கிட்ட போயிட்டு டேய் எங்கடா என் பையன் அப்படின்னு கேட்ட உடனே குருடியோட பையனா யார் அது தெரியாது எங்களுக்கு. அப்புறம் அந்த பேரை சொல்லி கிரணை காணோம் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. கிரணோட அம்மாவா நீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படின்னு கேட்டுட்டு அவன் கூட இந்த மாதிரிலாம் சுத்திட்டு இருக்காங்க, நல்ல விஷயம் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போறாங்க. அப்ப கிரண் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறான். கிரண் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்த உடனே என்ன பண்றான், நீ எப்படி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன போய் நீ தான் அம்மான்னு எப்படி சொல்லுவேன், உன்னை வீட்டுக்கு விட்டு நான் வரக்கூடாதுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து நல்லா போட்டு அந்த அம்மாவை அடின்னு அடிக்கிறான். என்ன அடிக்காதப்பா, நான் செஞ்சது தப்புதான்ப்பா, நான் அடிக்காதப்பா அப்படின்றான். இந்த வீட்டை விட்டு போ, நீ எனக்கு ஒரு அவமானத்தோட சின்னம், இந்த வீட்டு விட்டு போ, இந்த வீட்டுக்கே வராத, தயவு செய்து நீ வெளியில போ அப்படின்னு சொல்றான். நம்ம குழந்தை இப்படி சொல்லுதுன்னு வருத்தப்படுறா, வேதனைப்படுறா. இருந்தும் தன்னுடைய குழந்தைய நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் செஞ்ச தப்பு தான்ப்பா, இனிமே யார்கிட்டயும் நீ தான் என் பையன், நான் சொல்ல மாட்டேன்ப்பா அப்படின்னு அழறா. காலை விழுந்து கெஞ்சோன்னு அவன் விட்டுட்டு போயிடுறான். இப்படியே ஒரு நாள் வரான், ஒரு 2 நாள் வரான், திடீர்னு பார்த்தா 5 நாள் வரான், ஒரு 10 நாள் வரமாட்டான். இப்படியே போயிட்டு இருக்கு. இவன் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளோட கடமை முடிஞ்சிடும்னு அந்த வயதான தாய் நினைக்கிறாங்க. இப்படியே சில மாதங்கள் போதும் அவன் வரல. அவன் ஏதோ வெளியூருக்கு வேலைக்கு போறான்னா அந்த தாய் மனசுல நினைச்சு நம்ம குழந்தை வேலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு ஒரு கல்யாணமாகி ஒரு பொண்ணோட வரான். வந்த உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். வந்த மருமகளுக்கு அந்த தாய் முகத்தை பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாகவும் வெறுப்போடவே பாக்குறான். என்ன இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. தன்னுடைய பையனுக்கு ஒரு நல்ல இடத்துலயும் வேலையும் கிடைச்சிருது. மருமக வந்துடுறா. வந்த உடனே மாமியார் கிட்ட எதுவும் பேச மாட்டா, ஸ்ட்ரெயிட்டா அவர் ரூமுக்கு போயிடுறா. அவர் ரூமுக்கு போறா. அடுத்த நாள் இருந்து தன்னுடைய பையன் இருக்கும் போது என்னென்ன வேலை செய்யலாம் அந்த வயதானவங்க அந்த எல்லா வேலையுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதாவது சாப்பாடு சமைக்கிறது, வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, எல்லா வேலையுமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல மருமக என்ன பண்றா, எனக்கு கால் வலிக்குது மசாஜ் செஞ்சு விடுங்கன்னு சொல்றா. கால் நீட்டி மசாஜ் பண்ணி விடுறாங்க. மசாஜ் பண்ணி விடுறாங்க. மருமக அவளால முடிஞ்ச வரைக்கும் நிறைய கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. அதாவது நேரம் கட்ட நேரத்தை எனக்கு டீ போட்டு எடுத்துருவாங்க, எனக்கு பஜ்ஜி சுட்டு எடுத்துருவாங்க அப்படின்னு ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டா. இருந்தும் அதெல்லாம் தாங்கிட்டு என் மகனுக்காக நாங்க இருக்கணும்னு மனசுக்குள்ளே அவங்க சொல்லிக்கிறாங்க. தான் மகனுக்காக இருக்காங்க. மருமக ஒரு காலகட்டத்தில் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகிற விஷயம் தெரிஞ்சு அந்த வயதானவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏற்கனவே மருமகளை நல்லா தான் கவனிச்சுப்பாங்க. இன்னும் மருமக மாசமா இருக்குன்னு சொன்ன உடனே இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு நல்லா பாத்துக்கிறாங்க. பூ பழம் எல்லாமே வாங்கி தராங்க, எல்லாமே செய்யறாங்க. இருந்தும் மருமகளுக்கு அவங்க மேல வெறுப்பு தான் ரொம்ப அதிகமாவே இருக்கு. மறுபடியும் என்ன பண்ண சொல்றா, கால் அமுக்கி விடுங்க, எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கால் அமுக்கி விட சொல்றா. இப்படி அவங்க தினந்தோறும் இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்க நிறைய வேலை செஞ்சு முடிச்ச கலப்புல இருக்காங்க. அப்ப எனக்கு கால் கண்டிப்பா அமுக்கியே விடுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கால் அமுக்கி விட்டுட்டு என்ன பண்றாங்க, அந்த வயிற்றுல சாஞ்சிடுறாங்க. வயிற்றுல சாஞ்ச உடனே அவங்க அந்த மருமக அந்த வயதானவங்களை எட்டி உதச்சிடுறாங்க. எட்டி வச்சு கூச்சலிடுறாங்க. இந்த மாதிரி உங்க அம்மா என்னோட குழந்தைய கலைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூச்சலிடுறா. கூச்சலிட்டு என்ன பண்றான், பையன் ஒரு குச்சி எடுத்து அடிச்சுட்டு இனி நீ எப்பவுமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டே துரத்திடுறான். அந்த அம்மா ஒரு கண் மட்டும் தான் அந்த அம்மாவுக்கு தெரியும், அதுவும் மங்களா தான் தெரியும். நான் வயசானப்போ நான் எங்கேயும் போக முடியாதுன்னு எவ்வளவு கெஞ்சுறாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என்ன பண்றாங்க, அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ மங்களான கண்ணு தெரியுது. அந்த கிராமத்துல உள்ள எல்லாருக்குமே சாப்பாடுக்காக கேட்கறாங்க. யாரும் அவங்களுக்கு கண் அப்படி இருக்கிறதுனால யாருமே சாப்பாடு தர மாட்டாங்க. அப்போதான் அவங்க ரொம்ப ஊரை விட்டு தாண்டி வெளில வரும்போது ரொம்ப களைப்பா இருக்கும் போது அந்த மரத்தடியில போய் உட்காடுறாங்க. அந்த மரத்தடியில உட்காரும் போது அந்த பாம்பையும் பாக்குறாங்க. பாம்புக்காக அடிபட்ட பாம்பு வருது. அந்த பாம்புக்கு அந்த பால் ஊத்துறாங்க. இந்த பாம்பு எல்லா கதையும் கேட்டுட்டு நான் உங்களை கண்டிப்பா பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நீங்க எனக்கு பால் ஊத்திருக்கீங்க, நீங்க எனக்கு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த பாம்பு சொல்லுது அந்த அம்மா கிட்ட. அப்ப மறுநாள் என்ன ஆகுது, அந்த அம்மா ஒரு சோர்வா அந்த இடத்துல படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஒரு மண் வீடு ஒண்ணு கட்டப்பட்டிருக்கு. ஒரு இளைஞன் ஒருத்தர் ரொம்ப அழகா வரான். வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதங்களா, அம்மா இதுதான் உங்க வீடு அப்படின்னு சொல்றான். என்ன திடீர்னு யாரோ ஒருத்தர் நம்மள வந்து அம்மான்னு சொல்றேன், யார்ப்பா நீ, எனக்கு நீ யாரும் தெரியாது அப்படின்றாங்க. அம்மா நேற்று நீங்க எனக்கு பால் கொடுத்துருங்கல்ல, நான் தான் அந்த பாம்பு அப்படின்னு சொல்றான். நான் பகல்ல உங்க மகனாவே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். அந்த வயதான அம்மாவை அந்த வீட்டுல தங்க வைக்கிறான். தங்க வச்சு அந்த காட்டுல கிடைக்கிற பழம் காய்கறி எல்லா இடத்தும் தரான். அந்த அம்மாவை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறான். கால் அமுக்கி விடுறான், சமைச்சு தரான். அவங்க வந்து அந்த பிள்ளைய நினைச்சு தன்னோட மகனை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அம்மா நீங்க நினைச்சு வருத்தப்படாதீங்க, இனி என்ன உங்க மகனாவே நினைங்க, நான் உங்க மகன் போலவே உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறோம். அப்ப மருமகளுக்கு குழந்தை பிறக்கிற நேரம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு கிட்ட பேசினேன், கண்டிப்பா உன் மருமகளுக்கு கஷ்டத்தை நான் தெரிவிப்பேன் அப்படின்றாங்க. இல்ல நீ அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யாத, என்னவா இருந்தாலும் என் மகனும் மருமகளும் அந்த மாதிரி செய்யாத, இல்ல உங்களை இந்த அளவுக்கு துன்புறுத்தவங்க நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கோவமா சொல்லும் போது அவன் கண்ணில் ஒரு சிவப்பு நிறம் தெரியுது. அவன் ரொம்ப கோவத்தோட உச்சியில இருக்கான். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா மருமகளுக்கு
குழந்தை பிறக்குது, ஒரு மகன் பிறக்கிறான். அந்த குடும்பமே ஒரே சந்தோஷமா இருக்கு. ஒரு மாசம் கழிச்சு சொல்றான், அம்மா நீங்க பட்ட கஷ்டத்துக்குலாம் உங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு போறான். அவன் ராத்திரி பாம்பா மாறிடுறான்ல, பாம்பா மாறி அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். மருமக தூங்கிட்டு இருக்கும் போது அந்த வீட்டுக்கு போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். தூக்கிட்டு வந்து இந்த அம்மாட்ட கொடுத்துறான், நீ நல்லபடியா பார்த்து வளங்க, இதுக்கு தானே வருத்தப்பட்டீங்க அப்படின்னு வந்து அந்த குழந்தை எடுத்து வந்து கொடுக்குறான். அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். தான் பேர பிள்ளைய பாக்குறேன்னு, இல்ல நீ இந்த மாதிரிலாம் செய்யாத அப்படின்னா, இல்ல நான் கண்டிப்பா செய்வேன், உங்களை இந்த மாதிரி செஞ்சவங்களும் நான் தண்டிப்பேன், ஆனா நான் ரத்தம் இல்லாம தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுக்குது அந்த பாம்பு. அடுத்த நாள் அந்த மருமக எந்திரிச்சு பாக்குறான், தான் குழந்தை இல்லைன்னு ஒரே தேம்பி அழற. அவ அழற சத்தத்துல ஊரெல்லாம் கூடிடுது. ஊரெல்லாம் கூடி பாக்குறாங்க, என்ன இந்த மாதிரி என் குழந்தைய காண, ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்து ஊர் எல்லா ஊர்லயும் தேடுறாங்க, குழந்தை எங்கேயுமே கிடைக்கல. அப்ப நீங்க ஏதோ சாப்பிட்டால சபிக்கப்பட்டீங்க, ஒரு சீனி வந்துதான் உங்க குழந்தைய தூக்கிட்டு போயிருக்குன்னு ஊர் மக்கள் எல்லாம் சொல்றாங்க. இப்படியே நாட்கள் போகுது. இரண்டாவது குழந்தைய கருவுடுறா. இரண்டாவது குழந்தையும் கர்ப்பமா இருக்காங்க. இரண்டாவது குழந்தையும் பிறக்குது. இரண்டாவது குழந்தையும் அதே மாதிரியே அந்த பாம்பு தூக்கிட்டு போயிடுது. இப்படியே என்ன ஆகுதுன்னா மொத்தம் ஒரு 5 குழந்தை அந்த குழந்தை தூக்கிட்டு போயிடுது. அவ தேம்பி அழறா. கொஞ்ச நாள்ல வந்து தரையில தன் தலையை வச்சு முட்டிக்கிறா. தேம்பி ரொம்ப அழுதுட்டே இருக்கா. ஒரு பைத்தியக்காரி போல இருக்கா அந்த மருமகன். அவனோட கணவரும் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, வேதனைப்படுறாரு. வேலை போயிடுச்சு, நல்ல உடல்நலம் எல்லாம் ரொம்ப மோசமா போயிடுச்சு. தினம் அழுகுறாங்க தான் குழந்தைய நினைச்சு. அப்ப அந்த ஊர்ல ஒரு விசேஷம் ஒண்ணு நடக்குது. அப்ப அந்த ஊர்ல ரொம்ப 100 வயது மூத்தவரான ஒரு பெரியவர் ஒருத்தர் வராரு. வரும்போது அந்த பெரியவர் இவளை பார்த்து பேசுறாரு, நீ ஏமா அப்படி இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னோட 5 குழந்தையுமே தொடர்ந்து காணாம போயிடுச்சு அப்படின்றாரு. அவருக்கு சில மந்திரம் தெரியாதால அவர் சில மந்திரம்லாம் சொல்லி பாக்குறாரு. சொல்லி பார்க்கும்போது சொல்றாரு, உன் 5 குழந்தையுமே உயிரோட தான் இருக்கு, ஒரு காட்டுக்கு நடுவுல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட உடனே, நிஜமாவா சொல்றீங்க? என் குழந்தை இறந்து போகலையா? அப்ப நல்லாதான் இருக்கா என் குழந்தைங்க? ஆமா, உன் குழந்தை நல்லாதான் இருக்கு. ஒரு பாம்பு வந்துதான் உன்னோட 5 குழந்தையுமே கூட்டிட்டு போயிடுச்சு, காட்டுக்கு நடுவுல உள்ள ஒரு வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் அந்த காட்டுக்கு போகணும் அப்படின்னா, அந்த காட்டுக்கு போனா நீ நிறைய விஷயத்த நீ சந்திக்கிற மாதிரி இருக்கும், அதனால வேண்டாமா அப்படின்றாங்க. இல்ல நான் என் குழந்தைக்காக போயே தீர்வுன்னு சொல்லிட்டு அவளும் தன் கணவர் அந்த பெரியவர் 3 பேருமே அந்த காட்டு பகுதி போறாங்க. காட்டு பகுதி போகும்போது அந்த மண் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மண் வீட்டுக்கு நேரா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல அந்த நாகப்பாம்பு ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்க்கும் போதே எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த மருமக ரொம்ப பயந்துடுறா. அந்த மருமகளை பார்த்தோன்னா அந்த நாகப்பாம்பு அந்த கண்ணு சிவப்பு நிறமாகி ரொம்ப சீறி பாஞ்சு வருது. அவ ரொம்ப பயந்துடுறா. அதை பார்த்துட்டு ரொம்ப சீறி பாஞ்சிடுறா. அப்ப கணவர் உடனே முன்னாடி போய் தடுக்கிறார். அந்த கணவரை சீறி பாய்து 2 பேருமே ரொம்ப பயந்துடுறாங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், ஏன் என் குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போனேன், என் குழந்தைலாம் எங்க இருக்கு, என் குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு மன்றாடி கேட்கிற அந்த பாம்பு கிட்ட. உன் குழந்தைய பார்க்க தான் முடியுமே தர, உன்னால தூக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது, வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், உன் குழந்தைய பார்த்துக்கோ இந்த இடத்துல இருந்து. ஒரு ஜன்னல் வழியா அந்த குழந்தைய விளையாடுறதெல்லாம் காமிக்கிறா. அவ ரொம்ப தேம்பி அழறா. ஐயோ, என் 5 குழந்தைங்கள நான் நல்லா கூட தொட்டு கூட பார்க்கலையே, அதுக்குள்ளே என் குழந்தைய நீ எப்படி தூக்கிட்டு போயிட்டே, நியாயமா அப்படின்னு சொல்றா. இது நியாயமான்னு எனக்கு கேட்கிறேன். ஒரு தாய் கிட்ட இருந்து குழந்தைய பிரிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இப்போ உனக்கு தெரியுதா? நீ அந்த மாதிரி தானே உன் மாமியார் கிட்ட இருந்து உன் கணவரை பிரிச்சு கூட்டிட்டு வந்த அப்படின்றா. உன் மாமியார் எவ்வளவு துடிச்சிருப்பாங்க, அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பாங்க. உன் வீட்டுக்காருக்கு ஒரு கண்ணே இல்லாம போனுச்சு, ஒரு கண்ணு கொடுத்திருக்காங்க, அவங்கள நீ எப்படி தாங்கணும், ஆனா நீ அவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த மருமக வந்து தேம்பி அழறா. நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான், தயவு செய்து என் குழந்தைய விட்டுடு, நீ குழந்தைய என்கிட்ட கொடுத்துரு, என் குழந்தை எல்லாமே எங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு, நாங்க ஏன் வாழணும்னு மாதிரி தோணுதுன்னு. இதே மாதிரிதான் அந்த பெரியவங்களுக்கு தோணிருக்கும். நீ இந்த வேலையை செய்யலாமா, நீ எப்படிப்பட்ட வேலை செஞ்ச, நீ இந்த வழியை அனுபவிக்கணும்னு இருக்காதான் உன்னோட 5 குழந்தைய தூக்கிட்டு வந்தேன்னு அந்த பாம்பு சொல்லுது. என்னை மன்னிச்சிடு, என்னையே என் மாமியாரை நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்றான். அப்ப அந்த பையனும் வந்து, கண்டிப்பா நான் என் அம்மாவை நல்லபடியா பார்த்துப்பேன், இனிமே நான் எங்க அம்மாவை அடிச்சு துரத்த மாட்டேன், ரொம்ப எங்க அம்மா ஒரு பூ போல பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுது, அந்த வயதான பெண்மணியும் இல்ல விட்டுடு, அவங்க குழந்தையோட இருக்கட்டும், அந்த குழந்தை பிரிச்ச பாவம் ஏற்கனவே நமக்கு நிறைய வந்திருக்கும், வேண்டாம் அவங்க குழந்தையோட சேர்ந்து இருக்கட்டும் இந்த வயதான பெண்மணி சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு அந்த குழந்தைய விடுது. அந்த குழந்தையெல்லாம் பார்த்த உடனே அந்த மருமக எல்லா குழந்தையும் கட்டி பிடிக்கிறா, முத்தம் கொடுக்குறா. தான் தவறா உணர்ந்து தான் மாமியார் கிட்ட கால் விழுந்து மன்னிப்பு கேட்கிறா. அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் செஞ்சதான் பெரும் தவறு தான், இப்போ என் குழந்தை பிரிஞ்சிருக்கும் போதுதான் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுவீங்க எனக்கு ரொம்பவே தெரியுது அப்படின்றா. அதே மாதிரி தான் மகனும் வந்து, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, நீங்க எனக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செஞ்சிருக்கீங்க, ஆனா நான் உங்களை ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டேன், இனிமே நான் உங்களை எப்பவும் வந்து கேவலப்படுத்த மாட்டேன், ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன், உங்களை ஒரு பூ போல பார்த்துக்கிறேன், நீங்க எங்க கூடவே வரணும்னு சொல்லி கேட்கிறா. அப்ப அந்த வயதான பெண்மணி அந்த பாம்பை பாக்குறாங்க. இல்ல நீங்க உங்க மகனோட போய் சேர்ந்து வாழுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் வாழுங்கன்னு அந்த பாம்பு சொல்லுது. சரின்னு இவங்க எல்லாருமே போறாங்க. எல்லாருமே போகும்போது நடுவில் அந்த பாம்பு வந்து சொல்லுது, அந்த அம்மாவுக்கு ஏதாவது துன்புறுத்தல் ஏற்படுத்தினா கண்டிப்பா நான் மறுபடியும் வருவேன் அப்படின்னு சொல்லுது, நீங்க நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுது. அந்த மகனும் சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க எங்க அம்மாவுக்கு எந்த விதத்திலையும் துன்புறுத்தல் ஏற்படுத்த மாட்டேன், நான் நல்லா பாத்துக்கிறேன், என் குழந்தைய பத்திரமா வச்சிருக்க ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வாழ கிளம்பி போயிடுறாங்க. இந்த கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திக்கிறேன்.